Good morning. I am Babu, Assistant Professor in Commerce, Meenachi Ramasamy Arts and Science College. Today, I am taken Corporate Accounting for final year BCom students. Shares. A company's capital is divided into small equal units of a finite numbers. Each unit is known as a share. ஒரு கம்பெனிஸில் இருக்கக்கூடிய ஷேர் கேபிட்டல் அப்படிங்கிறத நம்ம வந்து லிமிட்டட் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து அதை டிவைட் பண்ணுறோம். ஒவ்வொரு ஷேருக்கும் நம்ம வந்துட்டு ஒரு வேல்யூ வச்சுருப்போம். இப்போ ஷேர் கேபிட்டல் அப்படிங்கிறது நம்மளுடைய வேல்யூ வந்து 1 லட்ச ரூபா அப்படின்னு சொன்னால் அது ஒரு ஷேரோட வேல்யூ 10 ரூபா அப்படிங்கும் போது நீங்கள் இப்போது ஒரு நம்மக்கிட்ட 1 லட்ச ரூபாய்க்கு 10 ரூபா அப்படின்ற மாதிரி எவ்வளோ ஷேர்ஸ் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இருக்குன்னு சொன்னாக்க 10,000 ஷேர்ஸ் நம்மகிட்ட இருக்கும். ஸோ ஓகேங்களா, அப்போது நம்மளுடைய ஷேர் கேபிட்டலை நம்ம வந்துட்டு ஒவ்வொரு யூனிட்ஸாக நம்ம வந்து பிரிக்கிறோம் இல்லையா. ஸோ அந்த யூனிட்டுக்கு பேர் தான் நம்ம வந்து ஷேர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். இப்போ ஒவ்வொரு யூனிட் ஆஃப் ஷேர்ஸுக்கும் நம்ம வந்து ஒரு வேல்யூ வச்சுருப்போம். 10 ரூபா 100 ரூபா 1000 ரூபா அப்படின்ற மாதிரி ஒரு வேல்யூ வச்சுருப்போம். ஸோ அந்த வேல்யூக்கு பேர் தான் வேல்யூ பெர் ஷேர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போது இந்த ஷேர்ஸை பொறுத்த மட்டும் நம்ம மேஜராக வந்துட்டு ஒரு 3 டைப்ஸாக நம்ம வந்து இப்போ கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். ஸோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னு சொன்னாக்க, திஸ் டைப் ஆஃப் ஷேர்ஸ் given certain preferential rights as compared to other types of shares. இதில் இருக்கக்கூடிய அந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ப்ரிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க, மற்ற ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இருக்கக்கூடிய பெனிஃபிட்டை விட இவங்களுக்கு வந்துட்டு ஒரு பெனிஃபிட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது என்ன அப்படின்னு சொன்னாங்க, இப்போ ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க, அந்த ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸுக்கு வந்துட்டு டிவிடெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி இவங்களுக்கான டிவிடெண்டை வந்துட்டு கன்ஃபார்மாக ஒரு கம்பெனி வந்து கொடுத்தே ஆகணும். ஸோ அதனால தான் இவங்க ஷேர் ஹோல்டர்ஸ் அல்லது முன்னுரிமை பங்குதாரர்கள் சொல்லுவாங்க. அப்போ ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்றவங்க சாதாரண பங்குதாரர்கள். அப்போ அந்த சாதாரண பங்குதாரர்களுக்கு வந்துட்டு அந்த டிவிடெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி, ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்துட்டு டிவிடெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கான டிவிடெண்ட் வந்து கொடுத்தாகணும். இது வந்துட்டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பெனிஃபிட் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? they get first preference when it comes to the payout of dividend. எப்போ கம்பெனிஸ் வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து டிவிடெண்ட் பேமெண்ட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த டிவிடெண்ட் பேமெண்ட் பண்ணும்பொழுது முதல்ல ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு டிவிடெண்ட் கொடுப்பாங்களா அல்லது ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்ட் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க, முதல்ல ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தான் வந்துட்டு டிவிடெண்ட் வந்து கொடுக்குவாங்க. ஸோ அது என்ன காரணம்னு சொன்னாக்க, ஷேர் கேபிட்டலை இஷ்யூ பண்ணும்பொழுது அந்த ப்ராஸ்பெக்டஸ்லேயே வந்துட்டு என்ன பண்ண சொன்னா, கம்பெனி ப்ராஸ்பெக்டஸை இஷ்யூ பண்ண பிறகு தான் ஷேர் கேபிட்டல் ஷேர்ஸ் வந்து கம்பெனி இஷ்யூ பண்ணும். அப்படி அந்த ப்ராஸ்பெக்டஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்க ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸுக்கான டிவிடெண்ட் ரேட் என்ன அப்படிங்கிறத வந்து 10%, 12%, 15% அப்படின்ற மாதிரி அந்த ரேட் ஆஃப் டிவிடெண்ட் என்ன அப்படிங்கிறத அந்த ப்ராஸ்பெக்டஸ்லேயே வந்து கம்பெனி வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. பட் ஆனால் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸுக்கு அப்படி கிடையாதுங்க. ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு டிவிடெண்ட் கொடுத்தது போக மீதி இருந்தால் தான் என்ன பண்ணுறோம் சொன்னாக்க, ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து டிவிடெண்ட் கொடுக்குறோம். சரிங்களா? ரெண்டாவது இருக்கக்கூடிய பெனிஃபிட் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இருக்கிறது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க, when the company winding up, preference shareholders have the first right in the terms of getting repaid. கம்பெனி வைண்டிங் அப் ஆகும்போது, வைண்டிங் அப் மீன்ஸ் வந்து கம்பெனி கலைக்கப்படும் பொழுது என்ன காரணத்தால கம்பெனி கலைக்கப்படும் சொல்லி பார்த்தீங்கன்னாக்க, இந்த அமால்கமேஷன் சொல்லுவோம். 2க்கு மேற்பட்ட நிறுவனங்கள் வந்துட்டு ஒன்றாக இணைந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய நிறுவனத்தை கலைச்சிட்டு மறுபடியும் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாக்க, புதிதாக ஒரு நிறுவனத்தை ஆரம்பிப்பாங்க. அதுக்கு பேர் வந்து அமால்கமேஷன், நிறுவனங்கள் வந்து இணைக்கப்படுறதுன்னு பேர். சரிங்களா? ஸோ அது வந்துட்டு அமால்கமேஷன் சொல்கிறோம். அடுத்து வந்து அப்சார்ப்ஷன் ஒன்று இருக்குது, ஒரு நிறுவனம் இன்னொரு நிறுவனத்தை வாங்குறது. ஸோ அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், அப்சார்ப்ஷன் சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு நிறுவனம் இன்னொரு நிறுவனத்தை வாங்கும் பொழுதோ அல்லது 2 நிறுவனங்கள் ஒன்றாக சேரும் பொழுதோ, சரிங்களா, ஒரு நிறுவனம் கலைக்கப்பட்டால் அந்த கலைக்கப்பட்ட நிறுவனத்தில் இருக்கக்கூடிய முன்னுரிமை பங்குதாரர்கள், அதாவது ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், அவங்களுடைய ஷேர் கேபிட்டலை திரும்ப வாங்கக்கூடிய உரிமையை பெற்றிருக்கிறார்கள். சரிங்களா? ஸோ எப்படி அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துடணும், அவங்களுடைய ஷேர் கேபிட்டலை இமீடியட்டாக ரீபேமெண்ட் பண்ணிடணும். ஸோ இதுதான் அவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ். முதல்ல வந்து மற்ற ஷேர் ஹோல்டர்ஸுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி, டிவிடெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸுக்கான டிவிடெண்ட்டை கொடுத்துடணும். ரெண்டாவது, கம்பெனி கலைக்கப்படும் பொழுது, லிக்விடேட் பண்ணும் பொழுது இவங்களுக்கான ஷேர் கேபிட்டல் அமௌண்ட்டை இமீடியட்டாக வந்துட்டு ரீபேமெண்ட் பண்ணிடணும். இது வந்துட்டு இவங்களுக்கு கூடிய பெனிஃபிட்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் சொன்னால் இந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டலை வந்து நம்ம ஃபர்தராக வந்து ஒரு 3 கேட்டகரிஸாக நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குமுலேட்டிவ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், நான் குமுலேட்டிவ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், கன்வெர்ட்டிபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப்ஸாக நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம். இப்போ குமுலேட்டிவ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு கம்பெனி வந்து லாஸில் போயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க அந்த வருஷத்தில் உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடியது வந்துட்டு அந்த அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டை கம்பேர் பண்ணுறோம், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை கம்பேர் பண்ணுறோம். அப்படி கம்பேர் பண்ணும்போது அவங்களுடைய டிரான்சாக்ஷன் அவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடியது வந்து லாஸ், ப்ராஃபிட் இல்லை, அவங்களுடைய பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் வந்து லாஸ் ஆகிருக்கு அப்படின்னாக்க அவங்க வந்து அவங்களுடைய ஷேர் ஹோல்டர்ஸுக்கு டிவிடெண்ட் கொடுக்க மாட்டாங்க. அப்படி கொடுக்காத பட்சத்தில் இந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸுக்கான டிவிடெண்ட் அப்படிங்கிறது, இந்த குமுலேட்டிவ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸுக்கான டிவிடெண்ட் அப்படிங்கிறது ஒரு அரியர்ஸாகவே வந்துகிட்டு இருக்கும். தட் மீன்ஸ் அரியர்ஸ் மீன்ஸ் இதை வந்து பெண்டிங்கில் வச்சுருப்பாங்க. இந்த வருஷத்துக்கான டிவிடெண்ட் அவங்களுக்கு கொடுக்கல, இதை கம்பெனி எப்போ மறுபடியும் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறாங்களோ அப்போ இதை அரியர்ஸாக வச்சிருந்து அந்த வருஷத்துக்கான டிவிடெண்டோட இதையும் சேர்த்து கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2020 நடந்துட்டு இருக்கு இல்லையா, ஸோ இந்த வருஷத்துக்கான டிவிடெண்டை டிக்ளேர் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி 2019 கம்பெனி வந்து டிவிடெண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து டிவிடெண்ட் கொடுக்கல. அப்போ அந்த டிவிடெண்ட்டையும் சேர்த்து இந்த வருஷத்தோட டிவிடெண்டோட சேர்த்து கொடுக்குற மாதிரி ஒரு டேர்ம் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க அதை வந்து குமுலேட்டிவ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நான் குமுலேட்டிவ் அப்படின்னு சொன்னாக்க இவங்க வந்து இதுக்கு முன்னாடி கம்பெனி கொடுக்காத அந்த டிவிடெண்ட்டை இவங்க கிளைம் பண்ண முடியாது. கரண்ட் இயருக்கான டிவிடெண்ட் என்னவோ அதை மட்டும்தான் இவங்க வாங்கிக்க முடியும். ப்ரீவியஸ் இயருக்கான அதுக்கும் ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயருக்கான அந்த டிவிடெண்ட்டை இவங்க கிளைம் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை தான் நான் குமுலேட்டிவ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க கன்வெர்ட்டிபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். இது வந்து இந்த ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன்ஸ், இந்த கம்பெனி ஆக்டில் சொல்லியிருக்கக்கூடிய சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணி ஒரு ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை நீங்கள் ஈக்விட்டி ஷேர்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஷேருக்கு பேர் கன்வெர்ட்டிபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? இப்போ இந்த கன்வெர்ட்டிபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, கன்வெர்ட்டிபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் கேன் கன்வெர்ட் தேர் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இன்டு ஈக்விட்டி ஷேர்ஸ் அட் எ ஸ்பெசிஃபிக் பீரியட் ஆஃப் டைம். The conversion of your shares will need to be authorized by the articles of association of the company. The articles of associationல வந்துட்டு சொல்லப்பட்டிருந்தால் மட்டுமே நீங்க என்ன பண்ணிக்கலாம், preference shares ஈக்விட்டி ஷேர்ஸா நீங்க வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கன்வெர்ட் மீன்ஸ் வந்து சேஞ்ச் பண்றது. ஒரு குறிப்பிட்ட ஷேரை ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை நீங்க ஈக்விட்டி ஷேரா கன்வெர்ட் பண்றீங்க அப்படின்னு சொன்னாக்க அந்த கன்வர்ஷனுக்கு பேர் கன்வெர்ட்டிபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்போ நம்ம வந்து பார்த்துருக்கிறோம் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸில் 3 சப் கேட்டகரிஸ் நம்ம வந்து பார்த்துருக்கிறோம். ஒன்று வந்து குமுலேட்டிவ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், செகண்ட் வந்து நான் குமுலேட்டிவ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அண்ட் தேர்ட் ஒன் கன்வெர்ட்டிபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். நம்ம பார்த்தோம் குமுலேட்டிவ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அப்படின்றது இதுக்கு முன்னாடி கம்பெனிஸில் வந்து எப்பப்பெல்லாம் வந்து டிவிடெண்ட் கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுதோ, எதனால டிவிடெண்ட் கொடுக்க முடியாமல் போகும், கம்பெனி வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணாமல் லாபம் ஈட்டாமல் நஷ்டத்தில் கம்பெனி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாக்க அவங்க என்ன பண்ணுவாங்க, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கோ அல்லது ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸுக்கோ அல்லது டிபெஞ்சர் ஹோல்டர்ஸுக்கோ அவங்களால டிவிடெண்ட் இன்ட்ரெஸ்ட் எதுவுமே கொடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கொடுக்காத அந்த டிவிடெண்ட்டை அரியர்ஸாக வச்சிருந்து அடுத்த வருஷத்துலையோ அல்லது அதுக்கும் அடுத்த வருஷத்துலையோ வந்துட்டு கம்பெனி ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணும்பொழுது இதெல்லாம் அரியர்ஸாக சேர்த்து அந்த வருஷத்தோட டிவிடெண்டோட ஆட் பண்ணி கொடுத்தாங்கன்னு சொன்னாக்க அந்த மாதிரியான இப்போ ஷேர்ஸுக்கு பேர் குமுலேட்டிவ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் சொல்லிடுறோம். இந்த கண்டிஷன்ஸ் பொருந்தாது தான் நான் குமுலேட்டிவ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். கம்பெனி எப்போ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுதோ அப்போ மட்டுமே வந்துட்டு உங்களுக்கு வந்து டிவிடெண்ட் கிடைக்கும். லாஸ்ட்ல போகும்போது அதில் அரியர்ஸ் அப்படின்ற மாதிரி இவங்க டிவிடெண்டை வந்து கிளைம் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ அது ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் உடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணி நம்மளால ஈக்விட்டி ஷேர்ஸாக கன்வெர்ட் பண்ண முடியும்னு சொன்னாக்க அந்த மாதிரியான ஷேர்ஸுக்கு பேர் கன்வெர்ட்டிபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேர்ஸ். It is also known as ordinary shares. The majority of shares issued by the company are equity shares. At present வந்து பார்த்தீங்கன்னாக்க மேக்ஸிமம் நிறைய கம்பெனிஸ் வந்துட்டு ஈக்விட்டி ஷேர்ஸை தான் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. என்ன ஒரு காரணம் சொன்னால் இவங்களுக்கு வந்து கட்டாயம் நீங்கள் டிவிடெண்ட் கொடுத்தாகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கம்பல்ஷன் கிடையாதுங்க. சட்டத்தில் சொல்லப்படலை, கம்பெனிஸ் ஆக்டில் சொல்லப்படலை. சரிங்களா? ஸோ அதனால எல்லா நிறுவனங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்க ஈக்விட்டி ஷேர் வந்துட்டு மெஜாரிட்டியாக வந்துட்டு இஷ்யூ பண்ணுவாங்க. அதுக்கான காரணம் என்ன? ஸோ அவங்களுக்கான அந்த காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் சொல்லி சொல்லுவோம். காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் மீன்ஸ் டிவிடெண்ட், இன்ட்ரெஸ்ட். ஸோ இதான் வந்துட்டு காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் சொல்லுவோம். அந்த காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அப்படிங்கிறது ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் லோ,
compared with the preference share capital and debentures. ஸோ இந்த ஒரு காரணத்தால் நம்ம என்ன பண்ணுறோம், ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து கம்பெனிஸ் வந்து அதிகமாக இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தோம் சொன்னால், these shareholders have voting rights in the company meetings. They also have right to get dividend declared by the board of directors. The dividend of these shares are not fixed and it may vary year to year depending on the company's profit. இந்த ஈக்விட்டி ஷேர்ஸை பொறுத்த மட்டும் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸுக்கு வந்து கம்பெனிஸ் உடைய டெசிஷன் மேக்கிங்கில் ஒரு கம்பெனி வந்து ஒரு டெசிஷன் கிரியேட் பண்ணுறாங்கன்னு சொன்னால், ஒரு டெசிஷன் மேக்கிங் பண்ணுறாங்க, புதுசாக வந்துட்டு ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்க, ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்கன்னு சொன்னால், அந்த தீர்மானத்தில் வந்து இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் மெம்பர்ஸ் ஆஃப் த கம்பெனி, தே ஆர் ஒன் ஆஃப் த பார்ட்னர்ஸ் ஆஃப் தி கம்பெனி. இவங்களுக்கு அந்த கம்பெனிஸில் வந்து ஓட் பண்ணுறதுக்கான உரிமை இருக்குது. இந்த ஓட்டிங் மெஜாரிட்டியை பேஸ் பண்ணி தான் இந்த ரெசல்யூஷன் அப்படிங்கிறது பாஸ் ஆகும். அப்படி அந்த ரெசல்யூஷன் வந்து ஓட்டிங் ரைட்ஸ் வந்துட்டு இந்த ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இருக்கு. ஸோ அந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறதுக்கான அந்த ஓட்டிங் ரைட்ஸ் வந்துட்டு இந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இருக்குங்க. அதே போல இந்த ஈக்விட்டி ஷேர்ஸை வந்துட்டு இஷ்யூ பண்ணும் போது வாட் ஆர் தி ரேட் ஆஃப் டிவிடெண்ட் அப்படிங்கிறத வந்துட்டு mentioned in the not mentioned in the prospectus in the of the company அப்படின்னு சொல்லலாம். இந்த கம்பெனியோட ப்ராஸ்பெக்டஸ்ல அவங்க ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸுக்கு இந்த ஈக்விட்டி ஷேர்ஸ் மேல, இந்த ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் மேல என்ன ரேட் ஆஃப் டிவிடெண்ட் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. யாருக்கு மென்ஷன் பண்ணிருப்பாங்க? பிரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு மட்டும் தான் அந்த பிரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டலுக்கான ரேட் ஆஃப் டிவிடெண்ட் என்னன்றது மட்டும் தான் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலுக்கான டிவிடெண்ட் வந்து மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. இதனால தான் இதை வந்து ஆர்டினரி ஷேர்னும் இதை வந்து பிரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்னும் நம்ம சொல்றோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க டிஃபரன்ஷியல் ஓட்டிங் ரைட் ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது கேட்டகரிஸாக நம்ம வந்துட்டு இந்த ஷேர் கேபிட்டலில் கன்வெர்ட் பண்ணுறோம், நம்ம பிரிக்கிறோம் இல்லையா, டிவைட் பண்ணுறோம் இல்லையா, அதில் மூணாவது கேட்டகரி வந்து டிஃபரன்ஷியல் ஓட்டிங் ரைட் ஷேர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்படின்னா என்ன? The differential voting rights shareholders have less voting rights compared to equity shareholders. The company provides extra dividend to these shareholders for their voting privileges. இப்போ நம்ம சொன்னோம் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸுக்கு வந்து கம்பெனியோடைய டெசிஷன் மேக்கிங்க்கு அவங்க டிசைட் பண்ணக்கூடிய அந்த அத்தாரிட்டி பவர் அவங்கள்ட்ட இருக்கு. கம்பெனியோடைய ரெசல்யூஷன் பாஸ் பண்ணும்பொழுது எல்லா ஷேர் ஹோல்டர்ஸும் ஓட் போடுவாங்க. அப்படி ஓட்டு போடக்கூடிய பவர் இவங்கள்ட்ட இருக்கு. ஆனால் இவங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த டிஃபரன்ஷியல் ஓட்டிங் ரைட்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது ஈக்விட்டி ஷேர்ஸை கூட இவங்களுக்கான ஓட்டிங் பவர் குறைவு. எப்படி நம்ம வந்து இதை காம்பன்சேட் பண்ணலாம், இவங்களுக்கான உரிமையை எப்படி நம்ம வந்து காம்பன்சேட் பண்ணலாம் சொன்னா, இவங்களை விட இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிவிடெண்ட் கொடுக்கறது மூலியமா இந்த ரைட், இந்த ஓட்டிங் ரைட்ஸ் பிரிவிலேஜஸ் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்க முடியும். சரிங்களா? தனி சிறப்பு சலுகையை நம்ம வந்து உங்களுக்கு கொடுக்குறோம். என்ன இப்போ உங்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் கிடையாது, இருந்தாலும் என்ன பண்றோம், ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸை காட்டிலும் உங்களுக்கு அதிகமான டிவிடெண்ட் கொடுத்து உங்களுக்கான ரைட்டை நாங்கள் வந்து அதிகப்படுத்தி தரோம் அப்படின்னு சொல்லலாம். ரைட், ஓகே. நெக்ஸ்ட் வந்து இஷ்யூ ஆஃப் ஷேர். The issue of shares பொறுத்த மட்டும் நம்ம என்ன சொல்லலாம், it is the process in which companies allot new shares to the shareholders or public. Shareholders can be either individual or companies. இப்போ பார்த்தீங்கன்னாக்க இஷ்யூ ஆஃப் ஷேர்னா என்ன, நம்ம வந்து இந்த கார்பரேட் அக்கௌண்டிங்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னா இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ். நம்ம இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் நடத்துறோம்னு சொன்னா முதல்ல வந்து ஷேர்னா என்னன்னு தெரியணும், இந்த ஷேர்ஸ்ல எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு தெரியணும். ஸோ அப்படி தெரிஞ்சாதான் நீங்க வந்து முதல்ல வந்து ஷேர்ஸை இஷ்யூ பண்றதுனா என்ன உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால தான் என்ன பண்ணியிருக்கோம், பிஃபோரா வந்துட்டு ஷேர்ஸ்னா என்ன, ஷேர்ஸ்ல எத்தனை டைப்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்துட்டு சப்ஜெக்டுக்குள்ள வரோம். ஓகே, இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அப்படிங்கிறது ஒரு கம்பெனி நியூவா அவங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸையோ அல்லது ஈக்விட்டி ஷேர்ஸையோ வந்துட்டு பப்ளிக்கோ அல்லது வந்துட்டு ஒரு கம்பெனிஸுக்கோ இஷ்யூ பண்றது. ஒரு ஷேர்ஸை இஷ்யூ பண்ணோம்னு சொன்னாக்க கம்பெனிஸோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்துட்டு ஒரு ப்ராஸ்பெக்டஸ் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த ப்ராஸ்பெக்டஸில் வந்துட்டு எவ்வளோ ஷேர்ஸை இஷ்யூ பண்ணுறாங்க, எவ்வளோ கேபிட்டலை வந்துட்டு இப்போ அவங்க ரைஸ் பண்ண போகிறாங்க, ஒவ்வொரு ஷேரோடைய வேல்யூ எவ்வளோ, அந்த ஷேர்ஸுக்கு வந்துட்டு அவங்க எவ்வளோ டிவிடெண்ட் கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். கம்பெனிஸோட ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குது, கம்பெனியோட ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் எப்படி இருக்குது, கம்பெனிஸோட அப்ஜெக்ட் கிளாஸ் என்ன, கம்பெனிஸோடைய நேம் கிளாஸ் என்ன, எல்லா டீட்டெயில்டும் சரிங்களா, கம்பெனிஸோட லைபிலிட்டிஸ் கிளாஸ் என்ன, எல்லாமே அதில் இருக்கும். ஸோ அந்த ப்ராஸ்பெக்டஸை பார்த்துட்டு தான் மக்கள் வந்துட்டு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் மூலிமா அவங்களுடைய ஷேர் கேபிட்டல் எவ்வளோ அவங்க வாங்கலாம் அப்படிங்கிறத அவங்க டிசைட் பண்ணுவாங்க. கம்பெனிஸோடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குது, கம்பெனிஸ் இதுக்கு முன்னாடி லாபத்தில் போயிட்டு இருக்கா, நஷ்டத்தில் போயிட்டு இருக்குதா, என்ன பர்பஸாக வந்துட்டு உங்களுடைய கேபிட்டல் ரைஸ் பண்ணுறாங்க, அதிகப்படுத்துகிறாங்க, இந்த டீட்டெயில் எல்லாம் இந்த ப்ராஸ்பெக்டஸை வச்சு
பார்த்துக்குவாங்க. ப்ராஸ்பெக்டஸ் அப்படிங்கிறது ஒரு கம்பெனிஸ் சம்பந்தப்பட்ட அனைத்து இன்ஃபர்மேஷனும் ஆல் தி பர்டிகுலர்ஸ் அபவுட் தி கம்பெனி ஆர் இன்க்ளூடட் இன் தி ப்ராஸ்பெக்டஸ். ஸோ அந்த ப்ராஸ்பெக்டஸில் வந்து அந்த கம்பெனிஸை பற்றின அனைத்து டீட்டெயிலும், எப்போ கம்பெனி இன்கார்பரேட் ஆச்சு, எப்போ வந்துட்டு கம்பெனி கமென்ஸ்மெண்ட் ஆச்சு, கம்பெனியோட ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் எங்கே இருக்குது, கம்பெனிஸோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸு, கம்பெனியோட ஷேர் கேபிட்டல், கம்பெனிஸோட லைபிலிட்டி, கம்பெனிஸோடைய அப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த இன்கார்பரேஷன் தட் மீன்ஸ் அந்த ப்ராஸ்பெக்டஸில் இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க கம்பெனிஸோடைய ஷேர்ஸை இஷ்யூ பண்ணும் போது நம்ம என்னென்ன மெத்தட்ஸில் வந்துட்டு இஷ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க issue of share. First one at par and second one at premium. And the third one at discount. ஒரு கம்பெனி நியூவாக வந்துட்டு ஷேர்ஸை இஷ்யூ பண்ணும்பொழுது 3 கேட்டகரிஸில் வந்து அவங்க இஷ்யூ பண்ணலாம். ஒன்று வந்துட்டு பார் வேல்யூ. வாட் இஸ் பார் வேல்யூ? த ஃபேஸ் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஒரு கம்பெனிஸோட ஷேருடைய ஃபேஸ் வேல்யூ அப்படிங்கிறது 100 ரூபாய் அப்படின்னு சொன்னால் அந்த 100 ரூபாய்க்கு குறைவாகவோ அல்லது அதிகமாகவோ வெளியிடாமல் அந்த 100 ரூபாய் வேல்யூக்கே வந்துட்டு இஷ்யூ பண்ணாங்க அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு பேர் வந்துட்டு ஷேர்ஸ் இஷ்யூட் அட் பார் வேல்யூ அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? கம்பெனிஸோட வேல்யூ, ஷேர்ஸோட வேல்யூ வந்துட்டு ஒரு ஷேரோட வேல்யூ 10 ரூபான்னா 10 ரூபாய்க்கே இஷ்யூ பண்ணணும், 100 ரூபாய்னா 100 ரூபாய்க்கே இஷ்யூ பண்ணணும். அப்படி பண்ணாங்க அப்படின்னு சொன்னாக்க அது ஷேர்ஸ் இஷ்யூட் அட் பார் வேல்யூன்னு அர்த்தம். இப்போ ஷேரை வந்துட்டு அதிகமாக ஃபேஸ் வேல்யூவை விட ஒரு ஷேரோடைய மதிப்பு 100 ரூபாய் அப்படின்னா அதான் ஃபேஸ் வேல்யூ. ஃபேஸ் வேல்யூவை விட அதிகமாக ஒரு ஷேரை இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்க அந்த ஷேர்ஸ் இஷ்யூட் அட் ப்ரீமியம் சொல்லலாம். ஃபேஸ் வேல்யூ பிளஸ் ப்ரீமியம் ஈக்குவல் டு ஷேர்ஸ் இஷ்யூட் ஆன் ப்ரீமியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேஸ் வேல்யூவை விட குறைவாக ஒரு ஷேர்ஸை இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் கம்பெனிஸோடைய ஃபேஸ் வேல்யூவை விட ஒரு ஷேர்ஸை வந்துட்டு குறைவான மதிப்பில் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு பேர் ஷேர்ஸ் இஷ்யூட் அட் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். என்ன ஒரு காரணத்தினால நம்ம வந்து டிஸ்கவுண்ட்ல இஷ்யூ பண்றோம்னு சொன்னாக்க கம்பெனிஸோட ஃபினான்ஷியல் பொசிஷன் சரியில்லை, இமிடியேட்டா வந்துட்டு கம்பெனிஸோட ஷேர் கேபிட்டல் வந்து நம்ம ரைஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் எப்படியாவது நம்மளுடைய ஷேர் ஹோல்டர்ஸை பப்ளிக்கை வந்துட்டு ஷேர்ஸை வாங்க வைக்கணும் அப்படின்ற பட்சத்தில் ஷேர்ஸோட வேல்யூ குறைச்சி அவங்க வந்துட்டு வெளியிடுவாங்க. சாதாரணமாக நீங்கள் வந்து ஒரு கடையில் வந்துட்டு ஒரு பொருள் வாங்கும்பொழுது அதிகமாக இருக்கக்கூடிய பொருளை விட குறைவான அதே விலையை உள்ள ஒரு பொருளை குறைச்சி விற்பனை பண்ணாங்கன்னு சொன்னால் அதோடைய சேல்ஸ் அதிகமாகும், ப்ராஃபிட் அதிகமாகும். ஸோ அந்த ஒரு கான்செப்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஷேர் கேபிட்டலோட வேல்யூ வந்து குறைச்சி இஷ்யூ பண்ணுறது மூலியமா ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட ஈஸியாக அவங்களுடைய ஷேர் கேபிட்டல் வந்து அவங்களால ரைஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு கான்செப்ட் தான் என்ன பண்ணணும்னு சொன்னால் டிஸ்கவுண்ட்டில் ஷேர்ஸை இஷ்யூ பண்ணுறாங்க. ஓகே, ஒரு கம்பெனி எடுத்த உடனே ரொம்ப எந்த விதமான ப்ரொசீஜரும் இல்லாமல் ஈஸியாக அவங்களுடைய ஷேர்ஸ் வந்து டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ பண்ணிட முடியுமா அப்படின்னு சொன்னால் முடியாதுங்க. அப்படிலாம் பண்ண முடியாது. அதிகபட்சமாக ஒரு ஷேரை வந்து நீங்கள் டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ பண்ணணும்னு சொன்னால் ஜென்ரல் மீட்டிங்கில் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் ரெசல்யூஷன் வந்து பாஸ் பண்ணணும், சிறப்பு தீர்மானம் ஒன்று நிறைவேற்றணும். என்ன அப்படின்னு சொன்னால் கம்பெனிஸோட ஷேரை வந்து நாம் டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு ரெசல்யூஷன் ஒன்று ஒரு பாஸ் பண்ணணும். அந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்க கம்பெனிஸ் லா போர்டு அவங்கக்கிட்ட, அதாவது தேர் த அத்தாரிட்டி பீப்புள், அவங்கக்கிட்ட ஒரு பர்மிஷன் வாங்கணும். அந்த பர்மிஷன் வாங்கினதுலேருந்து கரெக்டாக 60 நாட்களுக்குள்ளார நீங்கள் வந்து இந்த ஷேர்ஸை டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ பண்ணணும். மேக்ஸிமம் எத்தனை பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் நீங்கள் கொடுக்கலாம்னு சொன்னால் 10% தான் டிஸ்கவுண்ட் கொடுக்கணும். சரிங்களா? பட் ப்ரீமியம் வந்துட்டு 20% கொடுக்கலாம், 30% கொடுக்கலாம் ஆடுதுங்க. ஆனால் டிஸ்கவுண்ட்டை பொறுத்த மட்டும் 10%க்கு மேலே நீங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணக்கூடாது. இது வந்துட்டு சட்டத்தில் கம்பெனி லாவில் வந்துட்டு கம்பெனிஸ் ஆக்டில் வந்து சொல்லப்படலை. சரிங்களா? ஸோ அதனால் ஒரு கம்பெனி ஷேர்ஸ் வந்து டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் கம்பல்சரி ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும். அந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்ண பிறகு அவங்க என்ன பண்ணணும்னு சொன்னால் கம்பெனி லா போர்டு அவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கணும். பர்மிஷன் வாங்கினதுலேருந்து 60 நாட்களுக்குள்ளார ஷேர்ஸை வந்து இஷ்யூ பண்ணணும். ஒருவேளை அப்படி இஷ்யூ பண்ண முடியல அப்படின்னு சொன்னாக்க மறுபடியும் பர்மிஷன் வாங்கணும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு ஷேர்ஸ் வந்து டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க இந்த மாதிரியான ப்ரொசீஜர் வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷேர்ஸை வந்து இஷ்யூ பண்ணும்பொழுது அந்த ஷேர் மணி, ஓகே நம்ம சொல்லியிருக்கிறோம் ஷேர்ஸ் வேல்யூ இப்போ 10 ரூபான்னு வச்சுக்கோங்க. இந்த 10 ரூபா அப்படின்ற ஷேர்ஸ் வேல்யூவை
அவங்க எப்படியெல்லாம் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னாக்க அப்ளிகேஷன் மணியாக வாங்குவாங்க, அலாட்மெண்ட் மணியாக வாங்குவாங்க, ஃபர்ஸ்ட் கால் மணியாக வாங்குவாங்க, செகண்ட் கால் மணியாக வாங்குவாங்க, ஃபைனல் கால் மணியாக வாங்குவாங்க. இப்படி அவங்க வந்துட்டு இன்ஸ்டால்மெண்ட்டாக வந்துட்டு ஒரு ஷேர் கேபிட்டலுடைய அமௌண்ட்டை பிரித்து வாங்குறதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறாங்க, நம்ம இப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம். அப்ளிகேஷன் மணி, அலாட்மெண்ட் மணி, ஷேர் கால் மணி. இந்த ஷேர் கால்ஸ் மணியை பொறுத்த மட்டும் அவங்க 2 கால் வைக்கலாம், இல்லாட்டி 3 கால் வைக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா அதோட ஷேர் வேல்யூ. இப்போ வந்து அப்ளிகேஷன் மணி இப்போ ₹2. மினிமம் இந்த அப்ளிகேஷன் மணி எவ்வளோ இருக்குன்னு சொன்னாங்க 5% இருக்கணும். மேக்ஸிமம் நீங்கள் வந்து எவ்வளோ நாள் வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்தது அலாட்மெண்ட் மணி. இந்த அப்ளிகேஷன் மணி கிடைச்ச பிறகு கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணுவாங்க சொன்னாங்க, ஷேர்ஸ் வந்து அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்பொழுது இந்த அலாட்மெண்ட் மணியை வந்துட்டு ரிசீவ் பண்ணுவாங்க ₹4. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கால் மணி. அந்த அலாட்மெண்ட் மணி ரிசீவ் பண்ண உருப்படு ஒரு 2 மந்த் கழிச்சு 3 மந்த் கழிச்சு என்ன பண்ணுவாங்க, இந்த ஃபர்ஸ்ட் கால் மணியை வந்துட்டு ஷேர் ஹோல்டர்ஸ் வந்துட்டு ரிசீவ் பண்ணுவாங்க. தட் இஸ் ஃபர்ஸ்ட் கால் மணி ₹2. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க செகண்ட் கால் ஆர் ஃபைனல் கால் ₹2. இப்போ டோட்டலாக பார்த்தோன்னாக்க நமக்கு வந்து 10 ரூபா நம்ம வந்து வாங்கிட்டோம். ஓகேங்களா? இப்படி ஒரு ஷேர் கேபிட்டல் அந்த ஷேர்ஸோட வேல்யூவை நம்ம வந்து இந்த மாதிரி இன்ஸ்டால்மெண்ட்ஸில் நம்ம வந்து வாங்கலாம். சரிங்களா? இப்படி தான் நம்ம வந்துட்டு ஷேர்ஸை இஷ்யூ பண்ணிவிட்டு ஷேர் ஹோல்டர்ஸில் இப்படி தான் பணத்தை நம்ம வந்துட்டு கலெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ரைட். ஓகே. இப்போது த மினிமம் ஷேர் அப்ளிகேஷன் மணி இஸ் 5%. குறைந்தபட்சம் நீங்கள் வந்துட்டு எவ்வளோ வாங்கணும்னு சொன்னாக்க அப்ளிகேஷன் மணி எவ்வளோ இருக்கணும்னு சொன்னாக்க 5% இருக்கணுங்க. 5% குறைவாக நீங்கள் வந்து வாங்கக்கூடாது. சரிங்களா? இப்போ 10 ரூபா அப்படின்னு சொன்னாக்க குறைந்தபட்சம் 5% அப்படின்னா என்ன இருக்கணும், 0.5 50 பைசா நீங்கள் வந்துட்டு அப்ளிகேஷன் மணியாக வாங்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க next allotment money. After allotment of shares by the company, the shareholders have to pay the remaining amount due on shares according to the procedures mentioned in the prospectus. நம்ம சொல்லியிருப்போம், இந்த ப்ராஸ்பெக்டஸ்ல சொல்லியிருப்பாங்க, கம்பெனிஸோட ப்ராஸ்பெக்டஸ்ல ஷேர்ஸோட வேல்யூ எவ்வளோ, அதில் நீங்கள் எவ்வளோ அப்ளிகேஷன் மணி கட்டணும், எவ்வளோ அலாட்மெண்ட் மணி கட்டணும், ஃபர்ஸ்ட் கால் மணி எவ்வளோ, ஃபைனல் கால் மணி எவ்வளோ அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே இந்த கம்பெனிஸோடைய ப்ராஸ்பெக்டஸில் சொல்லப்பட்டிருக்கோம். சரிங்களா? அந்த ப்ராஸ்பெக்டஸில் சொல்லியிருக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டை அந்த குறிப்பிட்ட தேதிக்குள்ளார நீங்கள் என்ன பண்ணுவோம்னு சொன்னாக்க அனுப்பிச்சிடணும். மீனாட்சி ராமசாமி கல்வி நிறுவனங்கள்: மீனாட்சி ராமசாமி பொறியியல் கல்லூரி, மீனாட்சி ராமசாமி பாலிடெக்னிக் கல்லூரி, மீனாட்சி ராமசாமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மீனாட்சி ராமசாமி கல்வியியல் கல்லூரி, மீனாட்சி ராமசாமி ஆசிரியர் பயிற்சி கல்லூரி, மீனாட்சி ராமசாமி பிபிஎட் கல்லூரி, எம்ஆர் கேட்டரிங் டெக்னாலஜி அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூட், எம்ஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், எம்பிஏ, எம்சிஏ, காற்றோட்டமான வகுப்பறைகள், பறந்து விரிந்த விளையாட்டு மைதானம், மாணவ மாணவியருக்கு தனித்தனியாக இலவச தங்கும் விடுதி வசதி, தகுதியுடைய SC/ST மாணவர்களுக்கு இலவச கல்வி, அனைத்து ஊர்களுக்கும் பேருந்து வசதி, 100% தேர்ச்சி, 100% வேலை வாய்ப்பு. மீனாட்சி ராமசாமி வித்யாலயா CBSE பள்ளி மத்திய மாநில அரசு அங்கீகாரம் பெற்றது. LKG முதல் 10ஆம் வகுப்பு வரை. மீனாட்சி ராமசாமி மெட்ரிக் மேல்நிலை பள்ளி LKG முதல் 12ஆம் வகுப்பு வரை. மீனாட்சி ராமசாமி தமிழ் வழி மேல்நிலை பள்ளி 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெறுகிறது. சாதாரண மாணவரையும் சாதனையாளராக்கும் கல்வி நிறுவனங்கள் மீனாட்சி ராமசாமி கல்வி நிறுவனங்கள். திருச்சி மெயின் ரோடு, MR கல்வி நகர், தத்தனூர், உடையார்பாளையம் தாலுகா, அரியலூர் மாவட்டம். செல் 9947131299 94434 and 9942 கம்பெனிஸோட அக்கௌண்ட்டுக்கு நீங்க சென்ட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கால் மணி. A call money may be defined as a demand made by the company on its shareholders to pay whole or part of the balance remaining unpaid on each shares at any time during lifetime of a company. கம்பெனிஸோடைய ஷேர்ஸ் வேல்யூவில் எவ்வளோ வந்துட்டு பணம் கட்டப்படாமல் இருக்குதோ
அந்த அமௌண்ட்டை கால் மணியா, இதுவும் ப்ராஸ்பெக்டஸ் சொல்லப்பட்டிருக்கான், ஃபர்ஸ்ட் கால் மணி ஆர் ஃபைனல் கால் மணி, அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட தேதிகளுக்குள்ளார எப்போ வேணாலும் கம்பெனிஸோடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங்கில், அந்த ஜென்ரல் பாடி மீட்டிங்கில் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த தேதியில் நீங்கள் வந்துட்டு கம்பெனிஸோடைய அக்கௌண்ட்டுக்கு அந்த பணத்தை நீங்கள் வந்து கொடுத்துடணும். ஃபர்ஸ்ட் கால் மணி ஆர் ஃபைனல் கால் மணி, எந்த எதுவாக இருந்தாலும் சரி இந்த குறிப்பிட்ட தேதிக்குள்ளார கட்டிடணும். சரிங்களா? ரைட், ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஷேர் ஃபர்ஃபியூச்சர்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, ஷேர் ஃபர்ஃபியூச்சர்னா என்னங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ ஃபர்ஃபியூச்சர் ஆஃப் ஷேர்ஸ் ஆர் ஷேர் ஃபர்ஃபியூச்சர்ஸ் என்னன்னு சொன்னா, ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ் கம்பெனிக்கு கட்ட வேண்டிய ஃபர்ஸ்ட் கால் மணியவோ அல்லது ஃபைனல் கால் மணியவோ கட்ட தவறினால் கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, இந்த பர்டிகுலர் ஷேர் ஹோல்டருக்கு வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்புவாங்க. நீங்க எங்களுக்கு கட்ட வேண்டிய அந்த கால் மணியை நீங்க கட்டல, அதனால 14 டேஸ் வந்துட்டு அவங்களுக்கு வந்து நோட்டீஸ் பீரியட் கொடுப்பாங்க. இந்த 14 டேஸுக்குள்ளார எங்களுக்கு கட்ட வேண்டிய அந்த கால் மணியை நீங்கள் வந்து அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 14 டேஸுக்குள்ளார கட்ட முடியல அப்படின்னு சொன்னாக்க மறுபடியும் வந்துட்டு அந்த டைரக்டர்ஸ் மீட்டிங் வந்து ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி மறுபடியும் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு ஒரு நோட்டீஸ் அனுப்புவாங்க. நெக்ஸ்ட் ஃபைனலாக வந்துட்டு மறுபடியும் ஒரு 14 டேஸ் வந்துட்டு அவருக்கு நம்ம வந்து கொடுக்குறோம். அந்த 14 டேஸ்லையும் அவரால் பணத்தை அனுப்ப முடியாத பட்சத்தில் அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிட்டு அவருடைய ஷேரை வந்து ஃபர்ஃபியூச்சர் பண்ணிடுவாங்க. இப்போ ஷேர் ஃபர்ஃபியூச்சர் அப்படின்னா என்னன்னு சொன்னாக்க, அவருடைய அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படிங்கிற ரைட்டை வந்துட்டு சீஸ் பண்ணுறது, கம்பெனி திரும்ப எடுத்துக்கிறது. சரிங்களா? ரைட் சார், அவர் வந்து ஃபர்ஸ்ட் கால் மணி கட்டலை அல்லது ஃபைனல் கால் மணி கட்டலை அப்படின்னு சொன்னால், இதுக்கு முன்னாடி அலாட்மெண்ட் மணி கட்டியிருக்காரு, அப்ளிகேஷன் மணி கட்டியிருக்காரு, ஸோ அந்த பணம்லாம் என்ன வருது அப்படின்னு சொன்னாக்க இது எல்லாமே கம்பெனியோடைய அக்கௌண்ட்டுக்கு வந்துடும், அவர் திரும்ப அதை கேட்க முடியாது. இதுதான் வந்துட்டு அந்த கண்டிஷன்ஸ் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள். ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ் தான் வாங்கின ஷேருக்கான இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்டில் ஏதாவது ஒரு இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் கட்ட முடியாத பட்சத்தில் கம்பெனி வந்துட்டு என்ன பண்ணுவோம்னு சொன்னால் ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிட்டு அவருடைய ஷேரை வந்து ஃபர்ஃபியூச்சர் பண்ணிடுவாங்க. ஃபர்ஃபியூச்சர் அப்படிங்கிற தமிழ் வந்து ஒரு பிழைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன சொன்னால், அவருடைய ஷேர்ஸை வந்துட்டு ஃபர்ஃபியூச்சர் பண்ணிட்டு ஷேர் ஹோல்டர் அப்படின்ற ரைட்டை வந்து திரும்ப வாங்கிடுவாங்க. மறுபடியும் கம்பெனியோடைய ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்ற கேட்டகரியில் அவர் வரமாட்டார். ஓகே, இப்போ ஃபர்ஃபியூச்சர் பண்ணியாச்சுங்க. அப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் சொன்னால், the shareholders fail to pay any call money to the company for his shares are liable to be forfeited. ஒரு கம்பெனியோட ஷேர் ஹோல்டர் வந்து கம்பெனி கட்ட வேண்டிய இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்ல கால் மணியில் ஏதாவது ஒன்று கட்ட தவறினால் கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் அவருடைய ஷேரை வந்துட்டு ஃபர்ஃபியூச்சர் பண்ணிடுவாங்க. ரைட்டுங்களா? ஃபர்ஃபியூச்சர் பண்ண பிற்பாடு நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் அந்த ஷேரை ரீஇஷ்யூ பண்ணலாம். சரிங்களா? அப்படி ரீஇஷ்யூ பண்ணும்போது கம்பெனி வந்துட்டு டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ பண்ணலாமான்னு சொன்னால் கண்டிப்பாக ஷேரை வந்து டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ பண்ணலாம். சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் நம்ம வந்து இப்போ வந்து ப்ராப்ளம் ஒன்று பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், ஷேர்ஸ் இஷ்யூட் அட் பார் வேல்யூ. A limited company issued 10,000 equity shares of ₹10 each, payable ₹1 on application, ₹2 on allotment, ₹3 on first call, and ₹4 on final call. All shares were subscribed and amount duly received. Past journal entries in the books of the company. இப்போ நம்ம வந்து இந்த கணக்குக்கு வந்து நாம ஜேர்னல் என்ட்ரிஸ் பார்க்க, ஒரு கம்பெனி ஷேர்ஸை இஷ்யூ பண்ணும்போது எப்படியெல்லாம் வந்துட்டு இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்டை வாங்குவாங்க, என்னென்ன வாங்குவாங்க அப்படின்னு சொன்னால் அப்ளிகேஷன் மணியாக வாங்குவாங்க, அலாட்மெண்ட் மணியாக வாங்குவாங்க, நெக்ஸ்ட் கால் மணியாக வாங்குவாங்க. இப்படி ஏதாவது ஒரு இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்டு கால் மணி ஏதாவது கட்ட தவறினால், ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து கட்ட தவறினால் என்ன ஆகும் சொன்னாக்க, இந்த கம்பெனி வந்து அவருடைய ஷேர்ஸ் வந்து ஃபர்ஃபியூச்சர் பண்ணிடுவாங்க. ஷேரை வந்து ஃபர்ஃபியூச்சர் பண்ண உட்படு கம்பெனிஸோடைய ஷேர் ஹோல்டர் அப்படின்ற ரைட்டை வந்துட்டு அந்த உரிமையை வந்து அவர் இழக்கிறாரு. சரிங்களா? journal entries
in the books of company first companies என்ன பண்ணுவாங்க அப்படினு சொன்னா சீரியல் நம்பர் 1 அப்ளிகேஷன் மணியை வந்து ரிசீவ் பண்ணுவாங்க. அப்ளிகேஷன் மணியை ரிசீவ் பண்ணும்போது என்ன ஜேர்னல் என்ட்ரி போடலாம்னு சொன்னா பேங்க் அக்கவுண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கவுண்ட். பேங்க் அக்கவுண்ட் டேட்டா அதாவது ஷேர் ஹோல்டர்ஸ்ல இருந்து அப்ளிகேஷன் மணி பிசினஸ்க்குள்ள வரதுனால as per real account rule படி what comes into the business that should be appeared in the debit side. ரியல் அக்கவுண்ட் ரூல் படி கம்பெனிஸ்க்குள்ளார கேஷ் வரதுனால பேங்க் அக்கவுண்ட்டை நம்ம வந்து டெபிட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்க 2 நம்ம என்னவா வாங்குறோம் சொன்னா டு ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கவுண்ட். இது என்ன பணம் இது ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கவுண்ட். எத்தனை ஷேர்ஸ் மொத்தம் 10000 ஷேரு. ஒரு ஷேருக்கான அப்ளிகேஷன் மணி வந்துட்டு 1 ரூபாய் அப்படின்னு சொன்னா 10000 ஷேர்ஸ்க்கு வந்துட்டு 10000 ரூபாய். பீயிங் இதுக்கு வந்து நரேஷன் கொடுக்குறோம். பீயிங் 10,000 அப்ளிகேஷன் மணி of 10,000 equity shares received at rupee 1 each. ஓகேங்களா இப்போ நம்ம வந்து அப்ளிகேஷன் மணி வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம். அதுக்கான ஜேர்னல் என்ட்ரி பேங்க் அக்கவுண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கவுண்ட். இப்போ நாம் வந்து ஒரு ஷேருக்கான அப்ளிகேஷன் மணி எவ்வளோன்னு சொன்னாக்க 1 ரூபாய். ஸோ ஆகினால 1 ரூபாய் வந்துட்டு நாம் ரிசீவ் பண்ணிட்டோம். ஓகேங்களா அப்போ 10000 இன்ட்டு 1 10,000 ருபீஸ் வந்துட்டு அஸ் அப்ளிகேஷன் மணியை நம்ம வந்து கம்பெனி வந்து ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ கம்பெனி வந்து அப்ளிகேஷன் மணியை ரிசீவ் பண்ண ஏற்பாடு இது என்ன பண்ணணும் சொன்னால் ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்போ ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது என்ன ஜேர்னல் என்ட்ரி நம்ம கொடுக்கலாம்னு சொன்னால் share application account data equity share application account data to share capital account. Second entry இதுங்க share application account data that is the equity share இல்லையா that means equity share application account data to equity share capital account. இந்த ஷேர் அப்ளிகேஷன் அமௌண்ட்டை நம்ம ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். எவ்வளோ அமௌண்ட் ரிசீவ் பண்ணியிருந்தோம் 10,000 அமௌண்ட் வந்துட்டு ரிசீவ் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா பீயிங் அப்ளிகேஷன் மணி ட்ரான்ஸ்ஃபர்டு டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். Third entry allotment money application money receive பண்ணிட்டோம் அதை வந்து ஷேர் கேபிட்டல் அக்கவுண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ணணும் சொன்னாக்க allotment money அல்லது allotment amount due or receivable அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஜேர்னல் என்ட்ரி கொடுக்க போகிறோம். இப்போ allotment amount நீங்கள் வந்து ரிசீவ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கான ஜேர்னல் என்ட்ரி equity share allotment account data to share capital account. இப்போ 10,000 ஷேர்ஸ் ஒரு ஷேருக்கான அலாட்மெண்ட் அமௌண்ட் எவ்வளோன்னு சொன்னாக்க 2 ரூபாய். அப்போ 10,000 இன்ட்டு 2 20,000. ஓகேங்களா பீயிங் allotment money due on 10,000 shares at rupees 2 each. 10,000 ஷேரு
ஒரு ஷேருக்கான அலாட்மெண்ட் மணி 2 ரூபாய். 10,000 இன்ட்டு 2 20,000 வந்துட்டு அலாட்மெண்ட் அமௌண்ட் வந்து ரிசீவபிள் அல்லது டியூ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு அலாட்மெண்ட் அமௌண்ட் வந்து நம்ம ரிசீவ் பண்ண போகிறோம். அப்போ ரிசீவ் பண்ணும்போது என்ன என்ட்ரி கொடுக்கலாம்? பேங்க் அக்கௌண்ட் டேட்டா. நம்ம வந்து எந்த ஒரு அமௌண்ட் நீங்கள் வாங்கும்பொழுது என்ன பண்ணணும் சொன்னால் பேங்க் அக்கௌண்ட்டை தான் நீங்கள் வந்து டெபிட் பண்ணணும். அண்ட் ஃபோர்த் என்ட்ரி பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு என்ன அமௌண்ட்டாக நமக்கு வருது அப்படின்னு சொன்னாக்க ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கவுண்ட். ஈக்விட்டி ஷேர்ஸ்க்கான அலாட்மெண்ட் அமௌண்ட்டை தான் நம்ம வந்து இந்த இங்கே நம்ம வந்து ரிசீவ் பண்ணுறோம். எவ்வளோ சொன்னாக்கா 20,000 being equity share allotment amount. சரிங்களா? இப்போ நேரேஷன் வந்து நம்ம எழுதிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இந்த அலாட்மெண்ட்டுக்கான நேரேஷன் முடிஞ்சிச்சிங்க. அந்த சேனல் போட்டுட்டோம். அதுக்கான நேரேஷன் வந்து நம்ம எழுதிட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு அண்ட் ஃபிஃப்த் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கால் மணி. ஃபிஃப்த் என்ட்ரி வந்து ஃபர்ஸ்ட் கால் மணி வந்துட்டு ரிசீவபிள். ஓகே, ஃபர்ஸ்ட் கால் அக்கவுண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஃபர்ஸ்ட் கால் மணி எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஷேருக்கு வந்துட்டு 3 ரூபாய். இப்போ 10,000 ஷேருக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க 30,000 ரூபாய், 30,000. ஓகேங்களா? பீயிங் ஃபர்ஸ்ட் கால் மணி ஆர் அமௌண்ட் ஆன் 10,000 shares of rupees 3 each. ஒரு ஷேருக்கு 3 ரூபாய் அப்படின்னு சொன்னால் 10,000 ஷேருக்கு 30,000 ரூபாய். ஓகேங்களா? அடுத்தது இந்த ஃபர்ஸ்ட் கால் மணி வந்து நம்ம வந்து ரிசீவ் பண்ண போகிறோம். ஆறாவது ஜேர்னல் என்ட்ரி பேங்க் அக்கவுண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கவுண்ட் அமௌண்ட் 30,000 being equity first call money received. And next final call or second call. The final call கான அமௌண்ட் வந்து நம்ம வந்து ரிசீவ் பண்ண போறோம். ஓகேங்களா? equity shares second call account data to share capital account. ஃபைனல் கால் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 4 ரூபாய். ஒரு ஷேருக்கு 4 ரூபாய் அப்படின்னு சொன்னால் 10,000 ஷேருக்கு 40,000. being final call money receivable on 10,000 shares of rupees 4 each. ஓகேங்களா? இப்போ வந்து ஃபைனல் கால் மணி வந்து நம்ம வந்து டியூவில் இருக்குது அல்லது ரிசீவபிளில் இருக்குது. இப்போ நம்ம வந்து அந்த அமௌண்ட்டை ரிசீவ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஃபைனல் கால் மணியை வந்து ரிசீவ் பண்ண போகிறோம். எய்த் என்ட்ரி பேங்க் அக்கவுண்ட் டேட்டா டு என்ன அமௌண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோம்?
equity shares second call. Okay, எவ்வளவு ரூபாய் ரிசீவ் பண்ணிருக்கோம்? 40,000. Being equity second call or final call money received. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் செம்மில் நம்ம பார்த்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். ஒரு கம்பெனி 10,000 ஈக்விட்டி ஷேர்ஸை இஷ்யூ பண்ணுறாங்க. ஒரு ஷேரோட வேல்யூ வந்து 10 ரூபாய். அப்படி இஷ்யூ பண்ணும்பொழுது அந்த 10 ரூபாய் அப்படிங்கிற அமௌண்ட்டை அவங்க எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னாக்க, அப்ளிகேஷன் மணி வந்துட்டு 1 ரூபாயும், அலாட்மெண்ட்டில் வந்துட்டு 2 ரூபாயும், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் காலில் 3 ரூபாயும், ஃபைனல் காலில் 4 ரூபாயும் அப்படிங்கிற மாதிரி 10 ரூபாயை 4 இன்ஸ்டால்மெண்ட் வாங்குறாங்க. அப்ளிகேஷன் மணி, அலாட்மெண்ட் மணி, ஃபர்ஸ்ட் கால் மணி 3 இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு அப்ளிகேஷன் மணியை ரிசீவ் பண்றோம். அதுக்கான ஜேர்னல் என்ட்ரி பேங்க் அக்கவுண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கவுண்ட். 10,000 ஷேரு, ஒரு ஷேரோட வேல்யூ வந்து 1 ரூபாய். இப்போ நமக்கு இந்த கிடைக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளோ நம்ம வாங்குவோம் ரிசீவ் பண்ணுவோம்னு சொன்னாக்க 10,000 வந்து ரிசீவ் பண்ணுவோம். அதுக்கான ஜேர்னல் போட்டோம். இப்போ அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்ண ஒருபாடு அந்த அமௌண்ட்டை ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்படி நீங்கள் ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்பொழுது இந்த அமௌண்ட்டை ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் நம்ம கிரெடிட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். இந்த 10,000 ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்க அலாட்மெண்ட் மணி ரிசீவபிள் ஆர் டியூ அப்படிங்கிறதுக்கான ஜேர்னல் என்ட்ரி போட போகிறோம். அலாட்மெண்ட் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு சொன்னாக்க ஒரு ஷேருக்கு 2 ரூபாய். ஒரு ஷேருக்கு 2 ரூபாய் அப்படின்னு சொன்னால் அப்போ 10,000 ஷேருக்கு எவ்வளோ வரும்? 20,000 ரூபாய் வரும். ஓகே, முதல்ல வந்து ரிசீவபிளுக்குன்னு ஒரு என்ட்ரியை போட்டுட்டு அதுக்கு ரிசீவ்டுக்கு ஒரு என்ட்ரி போடுறோம். ஃபர்ஸ்ட் ரிசீவபிளுக்கான என்ட்ரி என்ன அப்படின்னு சொன்னால் ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டா, ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகே, 10,000 இன்ட்டு 2 20,000. 20,000 வந்து நம்ம எழுதிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த அலாட்மெண்ட் என்ட்ரி பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட், ஈக்விட்டி ஷேர்ஸ் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறோம். ஸோ இப்படி அமௌண்ட்டை வந்து அலாட்மெண்ட் அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் மூணாவது இன்ஸ்டால்மெண்ட் என்னது? ஃபர்ஸ்ட் கால் மணி. First call money receivable or due. Okay, first call money account data சரிங்களா to equity share capital account. So amount எவ்வளோ? ஒரு ஷேருக்கு வந்துட்டு 3 ரூபாய். That means 3 rupees per share for first call money. 3 into 10,000 30,000. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் கால் மணி ரிசீவ்டு, அதுக்கான ஜேர்னல் என்ட்ரி பார்க்க போகிறோம். பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர்ஸ் ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட். ஓகே, அதுக்கான ஜேர்னல் என்ட்ரி போட்டாச்சு. அமௌண்ட் வந்து 30,000. நெக்ஸ்ட் வந்து ஃபைனல் இன்ஸ்டால்மெண்ட், ஃபைனல் கால் மணி ஆர் செகண்ட் கால் மணி. ஓகேங்களா? ஈக்விட்டி ஷேர்ஸ் செகண்ட் கால் அக்கௌண்ட் டேட்டா எவ்வளோ? ஒரு ஷேருக்கான ஃபைனல் கால் மணி எவ்வளோ அப்படின்னு சொன்னால் ஒரு ஷேருக்கு 4 ரூபாய். அப்போ 10,000 ஷேருக்கு 40,000 ரூபாய் நம்ம வந்து ரிசீவ் பண்ணணும். ஸோ அதுக்கான ஜேர்னல் என்ட்ரி தான் இது. தட் மீன்ஸ் the second call money receivable or the final call money receivable அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க equity share second call account data 40,000 to equity share capital account 40,000 being final money receivable on 10,000 shares of rupees 4 each. And last one challenge என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா பேங்க் அக்கௌண்ட், அந்த ஃபைனல் கால் மணியை வந்து நம்ம ரிசீவ் பண்ணும்பொழுது ஸோ அதுக்கான ஜேர்னல் என்ட்ரி பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் செகண்ட் கால் அக்கௌண்ட். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ? 40,000 வந்துட்டு இப்போ நம்ம வந்து ரிசீவ் பண்ணுறோம். பீயிங் ஈக்விட்டி ஷேர்ஸ் செகண்ட் கால் மணி ரிசீவ்டு. ஸோ இந்த ஜேர்னல் என்ட்ரியை பொறுத்த மட்டும் நாம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் கணக்கில் 8 ஜேர்னல் என்ட்ரி பார்த்துருக்குறோம். ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் மணி ரிசீவ்டுக்கு ஒரு என்ட்ரி, அந்த அப்ளிகேஷன் மணியை வந்து ஷேர் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது செகண்ட் என்ட்ரி, தேர்ட் வந்துட்டு அலாட்மெண்ட் மணி ரிசீவபிளுக்கு ஒரு என்ட்ரி, அண்ட் ஃபோர்த் வந்துட்டு அலாட்மெண்ட் மணி ரிசீவ்டுக்கு ஒரு என்ட்ரி, ஃபிஃப்த் என்ட்ரி வந்து ஃபர்ஸ்ட் கால் மணிக்கு ரிசீவபிளுக்கு ஒன்று, அண்ட் சிக்ஸ்த் ஜேர்னல் என்ட்ரியை பொறுத்த மட்டும் அப்ளிகேஷன் மணி ஃபர்ஸ்ட், தட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் கால் மணி ரிசீவபிளுக்கு ஒரு ரிசீவ்டுக்கு ஒரு என்ட்ரி. சரிங்களா? நெக்ஸ்ட் ஃபைனல் கால் மணி ரிசீவபிளுக்கு ஒரு என்ட்ரி, ரிசீவ்டுக்கு ஒரு என்ட்ரி. இப்படி கிட்ட 8 ஜேர்னல் என்ட்ரிஸ் நம்ம வந்து பார்த்துருக்குறோம். இது வந்துட்டு ஒரு கம்பெனி அவங்களுடைய ஷேர்ஸ் வந்துட்டு
பார் வேல்யூவில் அதாவது ஃபேஸ் வேல்யூவில் இஷ்யூ பண்ணாக்க நாம் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ப்ராப்ளம் போட போகிறோம். சரிங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் நம்ம பார்த்துக்க போகிறோம். செகண்ட் வந்து இப்போ நம்ம வந்து ரெண்டாவது ப்ராப்ளம் பார்க்க போகிறோம்.